Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Fa inna khairal hadithi kitabullah wa khairal hadi hadi Muhammad wa syarrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dhalalah wa kullu dhalalatin finnar. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Qala Allah tabarak wa ta'ala fi mahkamihi tanzilil azim. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhan nasu taqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa. Wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaikum raqiba. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhalladzina amanu taqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa may yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தார் மீதும் அவரின் நல்லற தோழர்களான சஹாபாக்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை பேணி வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹுவை பற்றி அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பேசுகின்ற இந்த சபையில் வந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் அந்த அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமா. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் இல்லை இதில் எதுவும் கை வச்சுக்கலாம். அப்போ அந்த ஸ்பீக்கரை கொண்டு வர சொல்ல, அது சார்ஜில் இருக்கா என்ன? எழுந்துரு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக வேண்டி நாம் இங்கே இன்றைக்கு குழுமி இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்போ வானவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த தர்பியாவில் நிறைய விஷயங்கள் வானவர் மலக்குமார்களை பற்றி அவருடைய தன்மைகளெல்லாம் பற்றி நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். பொறுங்க, வானவருடைய அந்த பணி என்ன, நீங்கள் எஞ்சிங்க சிந்தாம அங்கே போ, சிந்தாமல் போகணும், சிந்தாமல் போகணும். சரியா? சிந்தனை 50 ரூபா ஃபைனு. அங்கே செவரோட்டா போ. கண்டது
சிந்தாமல் போகணும். சிந்தினா 100 ரூபா ஃபைன். தள்ளி உட்காரு, ஒட்டத்தில் உட்காரு. அங்கே யார் போ, மூளைக்கு போ. சிந்தாத, இங்கே உட்காரு, இப்படி உட்காரு. இந்த அக்கா பிள்ளைங்க மேலே உட்காரு. என்னாச்சு? சரியா வருமா? எல்லாம் இப்போ மலக்குமாருடைய தன்மைகளெல்லாம் பற்றி நம்ம வந்து தர்பியாவில் படிச்சிருக்கிறோம். மலக்குமார்கள் என்னென்ன பணிகளுக்காக வேண்டி அல்லாஹ் அவங்கள தேர்வு செஞ்சுருக்கா, என்னென்ன பணிகள்லாம் கொடுத்துருக்குறான் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள், நன்மையை தீமையை பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள் அப்படின்ட்டு. அப்போ இது மாதிரியான சபைகள் எங்கே அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகின்றதோ இந்த சபைகளையும் மலக்குமாரில் ஒரு பிரிவினை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தெருவில் நீங்கள் வந்து தெரிஞ்ச அந்த ஒரு விஷயம் தான் இது. அப்படி வீதி வீதியாக வருவாங்க மலக்குமார்கள். எங்கே அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்படுகிற அந்த சபையில் வந்து உட்கார்ந்துடுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரெக்கைகளெல்லாம் விரித்து அங்கே இருக்கக்கூடியவங்களெல்லாம் அப்படி அணைத்து கொண்டு மலக்குமார் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சபையாக நாம் இதை நினச்சிக்கிறோம். இங்கே அல்லாஹ்வுடைய அமைதி இறங்கும். அப்போ இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் அல்ல 2 மணி நேரம், இந்த 2 மணி நேரமும் அல்லாஹுடைய அமைதி இறங்கக்கூடிய ஒரு சபையில் நாம் உட்கார்ந்துருக்கிறோம்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த சலசலப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் தாய்மார்களை விட பிள்ளைங்க நிறைய வந்திருக்கு. ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்க நிறைய வந்திருக்கிறீங்க. ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா விளங்கணும். படிக்கக்கூடிய எந்த ஒரு பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவங்க பெற்றவங்களுக்காக வேண்டி எந்த சம்பாத்தியம் நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குறதே கிடையாது. யாராவது சொல்லுங்கள், நான் ஒரு நாளைக்கு 100 ரூபா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பாப்பாவுக்கு நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஒரு 100 ரூபா நீ சம்பாதிச்சு எங்கள் வாப்பிட்ட கொடுத்தேன், 200 ரூபா சம்பாதிச்சு வாப்பிட்ட கொடுத்தேன்னு முடியாது. இல்லை, 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணி சாங்க அந்த கையிலெல்லாம் நெய்வாங்க. அப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் வேலை செஞ்சிச்சு. தார் சுத்தம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இப்போ தார் சுற்றுறது, தறி நெய்கிறது, பாவாத்துறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சின்ன பிள்ளைங்களும் கூட தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி, தாய் தகப்பனுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய ஒரு நிலை 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம ஊரில் இருந்துச்சு. இப்போ யாருமே தாய் தகப்பனுக்கு நீங்கள் வந்து சம்பாதிச்சு கொடுக்கல. எனக்கு வந்து 90% மேலே வந்து பிள்ளைங்க தான் இருக்கு, படிக்கிற பிள்ளைங்க தான் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து நல்லா யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? நம்மளை வந்து படிக்க வைப்பதற்கும் நம்முடைய உணவுக்காக வேண்டியும் நம்முடைய தகப்பனா நம்ம வாப்ப சம்பாதிக்கிற எப்படியோ வெளிநாடு போய் அல்ல உள்ளூர்லேயே சம்பாதிக்கிறாங்க. ஒரு வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்குன்னு சொன்னால் தாய் தகப்பனோடு சேர்ந்து 3 பிள்ளைங்கன்னா 5 உறுப்பினர். ஒரு நபருக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சாப்பாடு நீங்கள் வச்சு பாருங்கள். குறைந்தபட்சம் காலையில் ஒரு 25 ரூபா ஆகும், மத்தியானம் ஒரு 50 ரூபாய் 70 ரூபா ஆகும், இப்போ சாயந்தரத்துக்கு ஒரு 25 ரூபா. குறைந்தபட்சம் உங்களில் வந்து ஒரு நபருக்கு, ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு 120 ரூபாயில 150 ரூபா வரைக்கும் ஆகும். ஒரு குழந்தைக்கு, ஒரு பையனுக்கு அல்ல ஒரு பெண்ணுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் மாதம் 4500 ரூபா ஆகும் ஒரு பிள்ளைக்கு. நீங்களாம் இன்னைக்கு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறீங்க, வரவு இல்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. யாருமே வரவு வைக்கல, யாருமே வந்து நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்கல. யாருக்கு? பெற்றவங்களுக்கு யாருமே சம்பாதிச்சு கொடுக்கல. ஆனால் பெற்றவர்கள் அல்லது தகப்பன், சில இடங்களில் தாய்மாரன் கூட சம்பாதிக்கிறாங்க. அவருடைய சம்பாத்தியத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. 2 பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு மட்டும் சாப்பாட்டுக்கு மட்டும் மாதத்துக்கு 8000 ரூபா 9000 ரூபா ஆகும். அதுக்கு மேலே ட்ரெஸ் இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, டீ காஃபி இருக்குது. அப்போ இந்த செலவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா
மாசத்துக்கு 20,000 ரூபாய், குறைந்தபட்சம் 15,000 ரூபாயாவது செலவாகும். இது எங்க இருந்து வருதுன்னு யோசிச்சு பாருங்க நீங்க. ஏன்னா எல்லாம் உங்களுக்கு 8 வயசு 10 வயசுக்கு மேல உள்ள பிள்ளைங்களுக்கு சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்குது. இது எங்க இருந்து வருது? யார் சம்பாதிக்கிறா? எப்படி நம்ம சாப்பிட்றோம்? காலையில டிஃபன் சாப்பிட்றோம், இட்லியோ இடியப்பமோ அதாவது ரொட்டியோ தோசையோ சாப்பிட்றோம். இந்த சாப்பாட்டுடைய பின்னணியில யார் உழைப்பு இருக்குன்னு பாருங்க. யாருடைய உழைப்பு இருக்கு? உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணும், அதுக்கு மேல ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, புக்ஸ் எல்லாம் வாங்கணும், தேவைகள் இருக்குது. நீங்க பெண் பிள்ளைகளா இருக்கிறதுனால உங்களுக்கு நகை போட்டு பார்ப்பாங்க உங்களுடைய பெற்றோர். அத்தனை சம்பாத்தியத்தை உடைய தகப்பனார் தான் சம்பாதிக்கிறாங்க. யாராச்சும் ஒரு ஆள் இல்ல, நான் ஒரு நாளைக்கு என்னுடைய சாப்பாட்டுக்காக வேண்டி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் நான் கொடுக்குறேன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்ப நம்ம என்ன சம்பாதிச்சு கொடுக்கணும்? யாரும் இருக்கக்கூடாது, அது நீதான் பெற்றவர்களுக்காக வேண்டி நாம சம்பாதிச்சு கொடுக்குறது என்னன்னு சொன்னா நல்ல கல்விதான். நீங்க வர்றோம் 200க்கும் அதிகமான பிள்ளைங்க இந்த மதரசால ஓதலாம். தேவைப்பட்டா அந்த நீங்க ஓதுறீங்கன்னு சொன்னா குர்ஆன் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் தஆலா 10 நன்மை உங்களுக்கு தெரியும். குர்ஆன் ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அல்ஹம்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா 50 நன்மை இருக்குது. இதை உங்களுக்கு படிப்பதற்கு உண்டான வசதி வாய்ப்பை யார் எடுத்து கொடுத்தது? உடைய பெற்றோர் தான். அந்த பெற்றோருக்காக வேண்டி நாம் சம்பாதிச்சு கொடுக்க இந்த காலத்துல நம்மளால பணம் சம்பாதிச்சு கொடுக்க முடியலன்னு சொன்னா குர்ஆன் ஓதி அவங்களுக்காக வேண்டி சேருங்க. நாம் ஓதக்கூடிய குர்ஆன் அதுல கிடைக்கக்கூடிய நன்மை நமக்கும் கிடைக்கும், நம்முடைய பெற்றோருக்கும் அது கிடைக்கும். இந்த சம்பாத்தியத்தை நான் வீணாக்கிடக்கூடாதுன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இங்க வரணும்னு சொன்னா இந்த 2 மணி நேரத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. நாம நல்ல பேர் எடுத்தா நம்முடைய வாப்பமாக்கு நல்ல பேரா கிடைக்கும், எல்லாருமே பாராட்டுவாங்க. பிள்ளை அந்த மாதிரி அழகா வளர்த்துருக்குறாங்க, நல்ல பக்குவமா வளர்த்துருக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க வாப்பு உங்க அம்மா வெளிநாட்டுல இருப்பாரு, உமா வீட்டுல இருப்பாங்க. நீங்க வெளியில செய்யக்கூடிய அடுத்த ஆளுக்கு செய்யக்கூடிய இடைஞ்சலோ அல்ல வேற ஏதாச்சும் நீ பண்ணீங்கன்னு சொன்னா போக முடியாது. சென்ட்ரல்ல ஒரு முதல்ல யாருக்கு பிரச்சனை நடக்குன்னு சொன்னாங்க, யாரு திட்டுவாங்க, யார வைவாங்க? போக முடியாது. வளர்த்திருக்கான் பாரு, ஏதாவது அவன் பிள்ளையா அவ பிள்ளையா வாங்கணும், ஒரு பிள்ளை வெளியே வரணும். அப்ப இந்த மாதிரி பேர் எடுக்காமல் சபை ரெண்டா பிரிஞ்சு இருக்கும். ஒழுங்கா நம்ம ஓதி அதுக்குண்டா நன்மை நாம் செய்கின்ற பொழுது அவ பெத்தவங்களுக்கு அதைத்தான் சொல்லுவான். அப்படித்தான் சொல்லுவான். என்ன ஒண்ணு அவங்களே தெரியாது. பெத்தவங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல இருப்பாரு, அம்மா சமையல் கட்டில இருப்பாங்க, நாம ஏதாச்சும் இங்க இடைஞ்சல் பண்ணியிருப்போம். திட்டு யாருக்கு விடும்? ஒண்ணுமே தெரியாம சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க அம்மா, அந்த அம்மாவுக்கு திட்டு விடும். கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பாரு வெளிநாட்டுல அல்ல உள்நாட்டுல உழைப்பாரு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருப்பாரு, அவருக்கு அந்த கெட்ட பேர் வரும், அவருக்கு திட்டு விடும். அப்ப இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க பெரும்பான்மையா இருக்கிறதுனால இந்த விஷயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்மளால பொருளாதாரத்தை நம்முடைய பெற்றோருக்கு, நம்முடைய தகப்பனுக்கு, நம்முடைய தாய்க்கு பொருளாதாரத்தை சம்பாதிச்சு கொடுக்க முடியல. நம்ம என்னத்தை சம்பாதிச்சு பண்ணி கொடுக்கணும்? அவர்களுக்கு என்று நல்ல பேர் எடுத்து கொடுத்தோம்னு வச்சுக்கிடுங்க. அந்த பிள்ளைய பாருங்க, அடுத்த ஆள் சொல்லணும், அந்த பிள்ளைய பாரு, எவ்வளோ அழகா ஓதுது பாரு, எவ்வளோ அழகா நடக்குது பாரு, எவ்வளோ அழகா பேசுது பாரு, என்ன அழகான குணமா இருக்குது பாரு. அப்ப இந்த பேரை நம்முடைய பெற்றோருக்கு எடுக்கக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்குங்கிறத முதல்ல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்க சலசலப்பா இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை நாம விளங்கிறோம். பொதுவாக நாம் சொல்ல வந்த விஷயம் என்ன ஒரு விஷயம் சொன்னா, பொதுவாக இந்த உலகத்துல பல்வேறு கொள்கைகளை கொண்ட மனுஷங்கள்லாம் இருக்கிறாங்க. உலகத்துல 800 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா பல மதங்கள் இருக்குது, பல கொள்கை உள்ளவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் இல்லைன்னு சொல்றக்கூடியவங்க இருக்கிறான், அல்லாஹ் மட்டும் இல்லை இன்னும் நிறைய கடவுள் இருக்குது அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, கடவுளே இல்லை அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் யாராக இருந்தா அந்த கடவுள் இல்லைன்னு சொல்லுவான், சத்தத்தை குறை இன்னொரு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவான், சொர்க்கம் இல்லைன்னு சொல்லுவான், நரகம் இல்லைன்னு சொல்லுவான். நாம சொல்ற கியாமத்துல விசாரணை நாளண்டு அது இல்லைன்னு சொல்லுவான். யாராக இருந்தாலும் ஒண்ணு சொல்ல முடியாது, என்ன தெரியுங்களா? நான் சாக மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டேன். யாராச்சும் நீ பார்த்துருக்கா நான் சாகவே மாட்டேன்,
கடவுள் இல்லம்மா எனக்கு மரணம் இல்லைன்னு சொல்ல மாட்டான். சொர்க்கம் இல்லை நரகம் இல்லாம்பா எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டான். மறுமைன்னு ஒண்ணு இல்லைன்னுவான், நான் மரணிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். எல்லாரும் மரணத்தை நாம் சுவைத்தே தீர வேண்டும். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், அனைவரும் மரணத்தை நீங்கள் சுவைத்தே தீர வேண்டும். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதாங்கிறான் அல்லாஹ். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை மரணம் வந்தே தீரும். ஐனமா தக்கூன் யுத்ரிக்குமுல் மௌத், மரணம் உங்களை சந்திக்கும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, நீங்கள் பலமான பெரிய பெரிய கோட்டைகள் இருந்தாலும் சரிதான், மரணம் உங்களை அணுகுங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த ஒன்றை நாம் எல்லாருமே சந்திக்க இருக்கிறோம். மரணத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாருமே மரணத்தை சந்திக்க இருக்கிறோம். இந்த மரணத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் பார்க்கணும். மரணத்தை நாம் எப்படி எதிர்கொள்றது? பேசவா? பேசுங்க. மரணத்தை நாம் எப்படி எதிர்கொள்றது? ரெண்டு மரணம். நாம் மரணம் அடையக்கூடிய நேரத்தில் மனுஷங்களுக்கு ரெண்டு நிலை தான் இருக்கும். சாவுறாங்கல்ல, சாவக்கூடிய கடைசி நேரத்தில் ரெண்டு நிலை தான் இருக்கும். ஒன்று சந்தோஷமாக சாவுவாங்க, இல்லை துன்பப்பட்டுக்கிட்டு அழுது புலம்பி சாவுவாங்க. இந்த ரெண்டு நிலை தான் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். யார் அல்லாஹ்வுடைய கடமைகளை பாழ் பண்ணி அல்லாஹ்வுடைய உபதேசங்களை எல்லாம் புறக்கணிச்சுட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையெல்லாம் துச்சமாக நினச்சிக்கிட்டு மனம் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களின் மரணம் வேற நிலையில் இருக்கும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இப்போ கைஃப இதா தவஃபத்துஹும் மலாயிகா யضربون وجوههم وأدبارهم அல்லாஹ் குர்ஆன்ல. இப்படி இருக்கிறாங்க, கிண்டல் பண்ணாங்களே, அலட்சியமா வாழ்ந்தார்களே, அவள் மரணமடையக்கூடிய அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? தவஃபத்துல் மலாயிகத்து, மலக்குமார் உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது யضربون وجوههم وأدبارهم, முகங்களில் அறைவார்கள், பின்புறத்தில் அறைவார்கள். அடிச்சு தான் உயிரை எடுப்பாங்க, அடிச்சு உயிரை எடுப்பாங்க. உயிரை எடுக்கும் பொழுது அது முடியாது. கால அவகாசம் கேட்டாலும் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டான், ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நாளைக்கு இதை விட்டு விட, நான் நல்ல காரியம் பண்ணிடுறேன், சதக்கா பண்றேன், ஒன்றும் நடக்காது. வலன் யுஅஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, அல்லாஹ் சொல்றான். தவணை யாருக்காக வந்து விட்டால் அந்த தவணை அல்லாஹ் பிற்படுத்தப்பட மாட்டாதுன்ட்டான். மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் எப்படி மரணிக்க வேண்டும் என்ற சிந்தனை தான் நம்ம எல்லாருக்கும். எப்படி மரணிக்கணும்? அடி வாங்கியா மரணிக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி ஒன்று சொல்றாங்க, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றானோ அவனை அல்லாஹ் சந்திக்க விரும்புவான். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கின்றானோ அவனை சந்திப்பதை அல்லாஹ் வெறுப்பான். ஒரு செய்தி சொல்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யார் மரணத்தை யார் விரும்புவாங்கங்கிறான். ஏன்னா மரணிச்சா தான் அல்லாஹ் போய் பார்க்க முடியும், மரணிச்சா தான் அல்லாஹ் போய் பார்க்க முடியும். சாவாம யார் அல்லாஹ் பார்க்க, வறுமையில் அல்லாஹ் பார்க்கலாம்னு சொல்லி ஹதீஸ் இருக்கு. அப்ப செத்தா தானே அல்லாஹ் போய் பார்க்க முடியும். அப்ப அல்லாஹ்வை பார்ப்பதை விரும்புறதாக சொன்னா மரணத்தை விரும்பணும். மரணத்தை விரும்பினால்தான் சாவான், செத்த பிறகு அல்லாஹ் போய் பார்க்க முடியும். அப்ப ஆயிஷா கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, யாரு மரணத்தை விரும்புவான்? மரணத்தை தானே அல்லாஹ் பார்க்க முடியும், மரணத்தை விரும்பக்கூடிய யாருமே இல்லையேங்கிறாங்க. அப்ப மரணத்தை யார் அதாவது அல்லாஹ்வை பார்க்க யார் விரும்புகின்றார்களோ அவளை பார்ப்பதில் அல்லாஹ் விருப்பமாக இருக்கிறான். நம்ம அவளை பார்க்கணும்னு விரும்புவான். அல்லாஹ்வை பார்ப்பது யார் வெறுக்கிறார்களோ அவளை பார்ப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி இல்லை. மரணிக்கின்ற நேரத்தில் நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது மரணிக்கின்ற நேரத்தில் யாரு சாவுறாங்களோ அவங்களுக்கு தெரியும். மரணிக்கிற நேரத்தில் மலக்குமார்கள் வருவாங்க, மலக்குமார்கள் மூஞ்சிலிஞ்சில் அடிப்பாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நேரத்தில் பார்வை நிலை குத்தி இருக்கும். மலக்குமார் வந்துருவாங்க, மலக்குமார் உயிரை எடுக்கும் பொழுது பார்வை நிலை குத்தி இருக்கும். மூச்சு மேலும் இழுத்துக்கிட்டு இருக்கும், இழுக்கும். ரோமக்கால் எல்லாம் சிலிர்த்து போய் இருக்கும். கை விரல்கள் எல்லாம் சுண்டி போய் அப்படி நரம்பெல்லாம் புடைச்சிக்கிட்டு இருக்கும்.
ஒரு மையத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்குறாங்க, ஒரு ஆள் மரணம் அடைஞ்சு கிடக்கிறாரு, கண்ணு திறந்தே இருக்குது, யாரையோ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவர் வந்து பரிதாபமாக இப்படியே பார்க்குறாரு, பார்த்ததோட மூத்தா இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கண்ணை மூடி விடுறாங்க, தள்ளி விடுறாங்க. மூடிட்டு சொல்றாங்க, இந்த மையத்து வெட்ட வெளியில் பார்த்தோமே வெறிச்சு பார்த்த மாதிரி இருக்குதா பார்வை? ஆமா. ஏன் அப்படி இருக்குன்னு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எப்படி, ஏன் அப்படி, ஏன் வெறிச்சு போய் இருக்கிற, எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறாரு, எப்படி அந்த கண்ணு ஏன் எங்க பார்க்குது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவன் உயிரை மலக்கு எடுத்து போவான் பாருங்க, போகும் பொழுது என்னுடைய உடமையை கொண்டு போறார, என்னுடைய உயிரை எடுத்து போறாரு, அது கேட்டு வாங்க முடியாது. என் உயிரை ஏன் கொண்டு போறேன்னு கேட்க முடியல. உலகத்தில் நம்ம செல்போன் வச்சிருக்கிறோம், செல்போனை ஷாப்பில் வச்சிருக்கிறேன், அதில் ஒவ்வொரு பொருளை வச்சிருப்பீங்க. யாராச்சும் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு அதில் எடுத்துட்டு ஓடணும்னு என்ன செய்வோம்? துரத்துவோம் ஓடி போய். நம்மளால ஓட முடியாட்டா முன்னாலங்களை சொல்லுவோம், என் செல்போனை தூக்கிட்டு போறான், என் வாட்சை தூக்கிட்டு போறான், என் பேக்கை பிடிக்கிட்டு போறான், பிடிங்குவோம். போய் பிடிச்சிருவாங்க. பிடிக்க முடியாவிட்டாலும் கூட அடையாளத்தை வச்சு என்ன செய்வோம்? நம்ம காவல்துறையில போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் சிசிடிவி கேமரா எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்பான், ஆளை பிடிச்சி தந்துருவான் நமக்கு. உயிரை எடுக்கும் பொழுது இந்த உயிர் தானே உலகத்துல இருந்து, இந்த உயிர்னால நம்ம பார்த்தோம், இந்த உயிர்னால தான் சாப்பிட்டோம், இந்த உயிர்னால தான் நடந்தோம், இந்த உயிர்னால தான் படித்தோம், இந்த உயிர்னால தான் வேலை செய்கின்றோம், இந்த உயிர் இருக்க நினைக்கும் தான் எல்லாத்தையும் செஞ்சோம். ஒட்டு மொத்தமாக அந்த உயிரை அல்லாஹ் எடுக்கும் பொழுது கேட்க முடியாது, ஏன் என் உயிரை எடுத்த, தந்துட்டு போ, கொஞ்சம் தந்துட்டு போ, என் பொருளை ஏன் எடுத்த, நான் கெடாது. உயிரை கழட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண் நிலை குத்தி இருக்கும். அப்படி நிலை குத்தி இருக்கின்ற பொழுது அந்த கண் அப்படி மூடி வைக்கிறான்னு சொல்றாங்க. அப்பதான் சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படி இருக்கின்ற நேரத்தில் தான் அல்லாஹ்வை சந்திப்பதை சிலர் விரும்புவார்கள். ஏன் தெரியுங்களா? என் உயிர் போகுது, என் உயிர் இப்ப போயிடும், நான் மறுமையை நோக்கி பயணிக்க இருக்கின்றேன், என் ரப்ப நான் பார்க்க போறேன்னு சந்தோஷம் இருக்குமா? இவன் நினைப்பானா நம்ம உயிர் போன என்ன, நம்ம உயிர் போனது பிறகுதானே நம்ம அல்லாஹ் போய் பார்க்க முடியும். உயிரை மலக்கு மேல தூக்கிட்டு போகும் பொழுது அந்த நரம்பெல்லாம் புடைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், அந்த நேரத்தில் நல்லவர்களாக இருந்தால் அவர்கிட்ட சொல்லப்படும், நீ எங்க போற தெரியுமா, நீ எங்க போற, கவலைப்படாத, பதட்டப்படாத, நீ போகக்கூடிய இடம் இந்த இடம் என்று அவர் போகக்கூடிய சொர்க்கத்தை காட்டப்படும். நல்ல செய்தி அவனுக்கு கிடைக்கும். பயப்படாத, அல்லாஹ் திருப்தியா இருக்கிறான், நீ சொர்க்கத்துக்கு தான் போற, பதட்டப்பட வேண்டாம் என்று சொன்னவுடன், ஆஹா நம்ம உயிர் சீக்கிரம் போகணுமா, நான் இறைவனை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இறைவனை நான் பார்த்தே ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவான். அப்படி ஆசைப்பட்டதோடு தான் உயிர் கைப்பற்றப்படும். அல்லாஹ் இவனை ஆசையோட வா வா வா, என்னை பார்ப்பதை நீ விரும்பினாய், உன்னை பார்ப்பதை நான் விரும்புகின்றேன். இதே நேரத்தில் தீயவர்களாக இருந்தால், தீயவங்களாக இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு வேதனை இருக்குது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காண்ட, ஹத்தா இதா பலகத் தராகிய வகீல மன் ராக், கல்லா இதா பலகத் தராகிய வகீல மன் ராக். உயிர் வந்து தொண்டை குழியை அடைகின்ற பொழுது அல்லாஹ் கேட்பான், வகீல மன் ராக், எங்க மந்திரிச்சுட்டு இருந்த எல்லாத்துக்கும் அங்க போனா நோய் குணமாயிடும், தர்காவுக்கு போனா ஆயிடும், பெரிய ஆட்களை கூப்பிட்டு மண்டையில் அடிச்சா சரியாயிடும் நினைச்சிட்டு இருந்தீங்களே, ஓதி பார்க்கிறவன் யார் இருக்கா? இப்ப உயிரை கைப்பற்றுகின்ற உனக்கு யார் ஓதி பார்ப்பார்கள்? கீழ அப்படி கேட்பாங்களா? கேட்கப்படும். மன்றாக், உனக்கு ஓதி பார்த்தவங்களை கூட்டுவா. இப்போ உயிரை எடுக்கிறோம்ல, உயிரை பறிக்கிறோம்ல, கலட்டுறோம்ல, கலட்டுகின்ற பொழுது இதா பலகத்தி தராக்கு வகீல மன் ராக், தொண்டைக்குழி அடைகின்ற பொழுது உன்னை மந்திரிப்பவன் எங்கே என்று கேட்கப்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எவன் உயிர் கைப்பற்றப்படுதோ, யார் உயிர் கைப்பற்றப்படுகிறதோ அவர் புரிந்து கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்வார்கள். இது பிரிவு நேரம், அவ்வளவுதான். நம்முடைய இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரிய போல நினைச்சுக்கிடுவாங்க.
கரண்டைக்கால் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைத்துக் கொள்ளும். பின்னி பிணைஞ்சிரும், எஞ்சி ஓட முடியாது. வல் தஃபதி சாக் பிசாக். அடுத்தது வல் தஃபதி சாக் பிசாக் வல் அன்னல் ஃபுராக் வல் தஃபதி சாக் பிசாக். ஒன்று கால்நடை வந்து கரண்டைக்கால் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்ளும். ஏன் தெரியுமா எல்லாம் நடக்குது? ஃபலா சத்தக வலா சல்லா வலாக்கின் கத்தப வதவல்லா. ஃபலா சத்தக். ஏன் இந்த மாதிரி இவனுக்கு இந்த தொந்தரவு இருக்குதுன்னு சொன்னா, ஏன் இவ்வளவு அவஸ்தைப்படுறான்னு சொன்னா, இவன் அல்லாஹுடைய வார்த்தைகளை எல்லாம் உண்மைப்படுத்தவில்லை. ஃபலா சத்தக் வலா சல்லா இலா ரப்பிக யௌம வல் தஃபதி சாக் பிசாக் இலா ரப்பிக யௌமைதினில் மசாக். தன் இறைவன் பக்கம் இழுத்து செல்லப்படுவான். கரண்டைக்கால ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இறைவன் பக்கம் இழுத்து செல்லப்படுவான். இவன் இழுத்து செல்கள் ஏன் இந்த மாதிரி அவஸ்தைப்படுறான்னு சொன்னா, ஃபலா சத்தக வலா சல்லா. யோசிச்சு பாருங்க, ஃபலா சத்தக வலா சல்லா. இவன் அல்லாஹ்வுடைய வேதத்தை உண்மைப்படுத்தவில்லை, உண்மையாளனாக இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு மாற்றும். 5 நேரம் தொழுவுண்டு அல்லாஹ் சொல்றான். தொழுகையை பேணிக்கணும். ஹாஃபிலு அல ஸலவாத்தி வ ஸலாத்தில் உஸ்தாங்கிறான். தொழுகைகளெல்லாம் பேணிக்கொள்ளுங்கள், நடுத்தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள். தொழுகையை பேணுறதுன்னு சொன்னா எப்படி பேணுறது? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அழகா சொல்றானே, இன்ன ஸலா கானத் அலல் மூமினீன கிதாப மௌகூதா. தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடமை. சுபஹா அது இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும், லுஹரா அது இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும், அசரா இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும், மக்ரிபுக்கு ஒரு நேரம், இஷாவுக்கு ஒரு நேரம். தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடமை. தொழுகையில் எப்படிலாம் இருக்கணும்? பேணுதலாக இருக்கணும்னு சொல்றான். தொழுகையில நிரந்தரமாக தொழணும்னு சொல்றான். தொழுகையில பொழுதுபோக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். தொழுகை மட்டும். அப்ப அந்த தொழுகையை நாம பாழ்படுத்தினால் இதான் நடக்கும். பலா சத்தக வலா சல்லாங்கிறான். அவன் அல்லாஹ்வுடைய வேதத்தை உண்மைப்படுத்தல. வேதம் சொல்லுது தொழுகன்னு சொல்லுது, தொழுகையை உண்மைப்படுத்தல. வட்டி வாங்காதன்னு சொல்லு, வட்டி வாங்குறான். மோசடி பண்ணாதன்னா மோசடி பண்றான். குர்ஆனை அல்லாஹ்வுடைய சட்டங்களை எல்லாம் உண்மைப்படுத்தவில்லை என்றால் இந்த மதம் நடக்கும். அதோட வலாக்கின் கந்தவ வத்தவல்லா, பொய் உரைத்தான், புறக்கணித்தான். அல்லாஹ்வுடைய சட்டங்களை புறக்கணிக்கிறது, பொய் உரைக்கிறது, தொழுகை இல்லை, அல்லாஹ்வுடைய சட்டங்களை எல்லாம் உண்மைப்படுத்தல. இந்த நிலை தான் வரும். இந்த நிலையிலிருந்து நம்ம மாறிடணும். இந்த நிலையில நம்ம மாறணும். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையை நமக்கு அவஸ்தைப்பட்டு நாம மரணிப்பதை விட நல்ல செய்தியோடு நாம் மரணிக்க வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றாலும் அல்லாஹ் சந்திக்க விரும்புவான். யார் அல்லாஹ் சந்திக்க விரும்புவான்? அல்லாஹ்வுடைய கடமைகளை நல்ல பேணி வந்தோம்டா, அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியான முறை நம்ம நிறைவேற்றினால், அல்லாஹ்வுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் நாம் விட்டு ஒழித்து விட்டு அல்லாஹ் எதை விரும்புகின்ற அந்த மாதிரியான காரியங்கள் நாம் செய்கின்ற பொழுது, நல்லவர்கள் உயிர் கைப்பற்றுகின்ற பொழுது எப்படி மலக்குமார்கள் சொல்லுவாங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நல்லவங்க உயிரை கைப்பற்றுவான். அல்லதீன ததவஃபாஹும் மலாயிகத்து தய்யிபீன். நல்லவர்கள் உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றுகின்ற பொழுது, சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், மலக்குமார்கள் சொல்லுவாங்க. யார் நல்லவங்களாக மரணிக்கின்றமோ, மரணிக்கின்ற அந்த நேரத்தில் மலக்குமார்கள் சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சலாம் உண்டாகட்டும். உதுகுலுல் ஜன்னா பிமா குன்தும் தஅமலூன். சொர்க்கத்தில் நுழையுங்கள், நீங்கள் ஏற்கனவே செய்திருக்கிற நல்ல அமல்கள் அதன் காரணத்தினால் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று சொல்லப்படும். அப்ப எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு மரணிக்கின்ற நேரத்திலும் கூட, மரணிக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எங்க போறாங்கிற காட்டுவான். நல்லவர்களாக இருந்தால், திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச சில ஆயத்துகள், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தம் மர்லியா ஃபதுஹுலி ஃபீ இபாதி
வதுகுலி ஜன்னதி. என்ன ஓதுறோம் நம்ம, என்ன சொல்லிட்டு இருக்கோம், என்ன இதுல சொல்லப்பட்டிருக்கு? யா ஐயத்துகன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாவே. மரணிக்கின்ற பொழுது நல்லவங்களுக்கு சொல்லப்படும். யா ஐயத்துகன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாவே, அமைதியாக இருக்கக்கூடிய ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தம் மர்லியா, உன் இறைவன் பக்கம் திருப்தியோடு போ, திருப்தியோடு போ, உனக்கும் திருப்தி. மர்லியா, திருப்தி அளிக்கப்பட்ட நிலையிலும் நீ போ. அல்லாஹ் உனக்கு திருப்தி கொண்டான், நீனும் திருப்தியா இருக்கிற, அல்லாஹ்வும் திருப்தியா இருக்கிறான். ஃபதுஹுலி ஃபி இபாதி, என் அடியார்களில் நீ சேர்ந்து கொள். வதுஹுலி ஜன்னதி, என் சொர்க்கத்தில் நுழைந்து கொள். மரணிக்கின்ற நேரத்தில் இது இப்படி சொன்ன என்ன நினைப்போம், எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு இழுப்பு இருந்தாலும் கூட நான் என் இறைவனை பார்க்கணும், இறைவனை பார்க்க போறேங்கிற அந்த சிந்தனை. அப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்நாட்களில் இறைவனுக்கு அஞ்சி இறைவனுடைய கடமைகளை எல்லாம் சரியான முறையில் நிறைவேற்றி இறைவன் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களாம் வந்து தவிர்த்து கொண்டு இறைவனுக்கு ஓப்பான இறைவனுக்கு நல்லடியாக நாம் வாழ்வோமே ஆனால் அல்லாஹ் ஜல்ஷானஹு வ தஆலா சிறந்தவர்களாக நம்மை மரணிக்க செய்வான். அப்படிப்பட்ட மரணத்தை தான் நாம் விரும்ப வேண்டும். அதற்குண்டான காரியங்களை தான் நம்ம செய்யணும். அதுக்குண்டான காரியங்கள் தான் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கடமைகளை நம்ம வந்து சரிவர நிறைவேற்றுறது. இதில் பால் படுத்திட்டோம்னா ஒன்றுக்காம அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு படைப்பாக நம்மளை படைச்சிருக்கிறான், சிறந்த ஒரு படைப்பாக படைச்சிருக்கிறான், அறிவை கொடுத்துருக்கிறான். வேற எல்லா ஜீவராசிகளோட உயர்ந்த நிலையில் அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கிறான். அப்படி ஆக்கியக்கூடிய அல்லாஹ் என்ன சொல்றான், வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனித சமுதாயத்திலும் ஜின் சமுதாயத்திலும் பெரும்பாலான மக்களை நான் நரகத்திற்கென்றே தயார்படுத்தியிருக்கின்றேன். மனுஷங்களையும் ஜின் வர்க்கத்திலையும் அதிகமான மக்களை நரகத்திற்கென்றே நான் தயாரித்திருக்கின்றேன். யார் தெரியுமா அவர்கள்? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவளுக்கு சிந்தனை இருக்கும், உள்ளங்கள் இருக்கும், நல்லவற்றை சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவளுக்கு கண்கள் இருக்கும், பார்வை இருக்கும், நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவளுக்கு காதுகள் இருக்கும், நல்ல விஷயத்தை கேட்க மாட்டாங்க. உலாயிக கல் அன்ஆம், இவள் கால்நடைக்கு ஒப்பானவர்கள். பல்ஹும் அலல், இல்லை இல்லை, அதை விட கீழானவர்கள். கால்நடைகளுக்கு அல்லாஹ் பகுத்தறிவு கொடுக்கல, மனுஷனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு கொடுத்துருக்கான், ஜின் வர்க்கத்துக்கு பகுத்தறிவு கொடுத்துருக்கிறான். எதை செய்தால் நன்மை, எதை செய்தால் தீமை, இதை செய்யக்கூடாது செய்யணும்ட்டு ஆறறிவு, அதாவது பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட ஜீவராசிகள், பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட உயிரினங்கள் நாம 2 பேர் தான், மனுஷன் ஜின்னு தான். பகுத்தறிவு கொடுக்கப்பட்டவர்கள் பகுத்தறிவில்லாத ஜீவராசிகள் மாறி இருக்கும் பொழுது அது கூட ஒப்பில்லை. அல்லாஹ் சொல்றான், உலாய்க்க கல் அன்ஆம், இவள் கால்நடைக்கு ஒப்பானவர்கள். பல் ஹும் அலல்லு, இல்லை இல்லை, அதை விட தாழ்ந்தவர்கள், கேவலமானவர்கள். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குள்ளாக ஆகுவதை விட அதையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ள அடியார்களாக வாழ்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.